இதுவும் ஆர்டிஓ. புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இந்த 3 ஆக்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. 835 அதெல்லாம் கேன்சல் பண்ணிகிட்ருக்கேனே நினைக்காதீங்க. கஸ்டமர் கேன்சல் பண்ண சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமே கஸ்டமர் ஃபெயில்டு ப்ராடக்ட்ஸ் தான் இது மொத்தமே. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 15 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விளாகில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கஸ்டமரோட ப்ராடக்ட் நாங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறோன்னா இந்த விளாகில் உங்களுக்கு காட்ட போகிறோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் மோட்டோ விளாகிங் சொல்கிறோம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டில் எல்லாம் கல்யாணம். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிட்டுருக்கு கைஸ். இன்றைக்கி தான் டே 15 ஆஃப் நம்மளுடைய டெலிவரி சீரிஸ். வெற்றிகரமாக பாதி நாட்கள் கடந்துட்டோம். எப்படியோ கரெக்டாக சொல்லிட்டேன். வெற்றிகரமாக பாதி நாட்கள் கடந்துட்டோம் கைஸ். இன்னும் எக்ஸாக்டாக இன்னொரு 15 டேஸ் தான் இருக்குது நம்மளுடைய டெலிவரி சீரீஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு அளவுக்கு எல்லாத்துலேயும் எல்லா விதமாக நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு வேறு லெவல் பே ஆஃப் ரெஸ்பான்சஸ் எல்லாமே வேறு லெவல் தான் கைஸ். வேறு லெவல் தான். மைண்டில் ஏதோ யோசிச்சுட்டு வந்தேன், கப்புன்னு மறந்துட்டேன். போச்சு விடுங்க, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் ஓகேங்களா கைஸ். நான் இன்ட்ரோலாகலே சொல்லியிருந்திருப்பேன், நம்ம ஒரு கஸ்டமருடைய ப்ராடக்ட் நாங்கள்லாம் எப்படி இது பண்ணுறோன்ட்டு கேன்சல் பண்ணுறோன்ட்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 7 ஆப்ஷன்ஸில் மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுறது, எங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்ததே 3 ஆப்ஷன் தான் கைஸ். 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து கோட். அது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப, அதுதான் எங்கள் ட்ரிக்கு. எங்களுக்கு மேஜராக எங்களுக்கு வர்றது அது ஒரு ட்ரிக்கு தான் கைஸ். அந்த கோடு போட்டால் டைரெக்டாக கேன்சல் தான். இப்போ தெரிஞ்சுங்க, இது யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இன்னும் யாருன்னா கோடு கேட்டால் யாருக்குமே சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஒரு கோடு போட்டாவே உங்களுக்கு சொல்லுவேன், கோடு போட்டாவே உங்களுக்கு போச்சு, ப்ராடக்ட்டு வராது இன்னும் உங்களுக்கு. அதனால தான் அது இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நான் அதுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு vlog கொடுக்குறேன், அது என்ன ஏதுன்ட்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 7ல் 3 தான் நாங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அது 3 என்னென்னட்டு உங்களுக்கு லைவாக காட்டுறேன் ஓகேங்களா. நான் கிட்டத்தட்ட 15 டேஸ் ஆகிடுச்சு இல்லையா, நாளைக்கு தான் நம்மளுடைய பேமெண்ட் வரும். அதுலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குது கைஸ். அது என்னென்ன ப்ராசஸ்ன்ட்டு உங்களுக்கு நாளைக்கு vlog சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ போயிட்டு நம்மளுடைய பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஏதோ யோசிச்சுட்டு வந்தேன் கைஸ். நல்ல விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன்னே அப்படியே மறந்துட்டேன். சே இருங்க, சரி ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து சொல்கிறேன் ஓகேங்களா கைஸ். கொஞ்சம் பேர் அந்த மாதிரி R15 V3 பைக்கெல்லாம் ஆக்ரோபோலிக் எக்ஸாஸ்ட் போட்டுருவாங்க. எங்கள் ஊரில் அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பேன் பண்ணிட்டாங்க கைஸ். போலீஸ்காரங்கெல்லாம் பயங்கரமாக வார்னிங் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி போடக்கூடாது, சத்தமாக எந்த சவுண்டு வந்தாலுமே அந்த எக்ஸாஸ்ட் போடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 50 வண்டி பிடிச்சி வச்சுருக்காங்க கைஸ். நான் பவர் காது நார்மல் பவர் தான். சும்மா நம்ம நார்மல் தான் போட்டுட்ருக்கோம், நார்மலே போடலாம், பவர் வேணாம். கைஸ் இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. எவ்வளோ போட்டிருந்தோம் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. டெய்லி அவ்வளோ கண்டிப்பாக போடணும் கைஸ், இல்லைன்னா பெட்ரோல் அட்ஜஸ்ட் ஆகுது. நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும், எங்கே வண்டி நின்றுடுதோ. ஏன்னா லக்கேஜ் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் வண்டி நின்றுடுதுன்ற ஒரு சின்ன பயம். அதுக்காக தான் சரி போனால் போட்டு 100 ரூபா போட்டுடலான்ட்டு டெய்லி 100. இப்போதுக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இருங்க கைஸ், எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட்னா ரொம்ப கம்மி.
நம்ம ஃபஸ்ட்டு டே எத்தனை ஷிப்மெண்ட் போட்டோமோ அன்றைக்கி இவ்வளோ ஷிப்மெண்ட் தான் கைஸ், இன்றைக்கி இவ்வளோ ஷிப்மெண்ட் தான் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட்னா 32 ஷிப்மெண்ட் தான். ஆல்ரெடி ஒரு ஷிப்மெண்ட்டு டெலிவரி பண்ணியாச்சு, அவங்க வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31 ஷிப்மெண்ட் தான் கைஸ். இந்த 31 பண்ணுறத கூட சாயந்தரம் ஆகிடு பாருங்கள். ஏன்னா ரொம்ப இப்போ 4 பேர் கால் பண்ணியிருந்தேன், 4 பேருமே ஃபோன் எடுக்கலை. எல்லாமே நேற்று வச்சு யூடி தான் கைஸ். நேற்று நான் எத்தனை ஓசிசி கோடு போட்டிருக்கேன்ட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் எத்தனை ஓசிசி கோடு போட்டிருந்துருப்பேன். அது ரன் ஷீட் ஆட் பண்ணுறப்போ மொத்தம் அப்படியே தூக்கி 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 பக்கத்தில் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. ఎన్ని ఓసిసి కోడ్లు వస్తుంది చూడు, మొత్తం ఓసిసి కోడే. నా ఇదినా సూపర్ నా. இதுவும் ஆர்டிஓ, இதுவும் ஆர்டிஓ. கைஸ் நீங்களே பார்த்துருந்தீப்பீங்க எத்தனை ஓசிசி கோடு போட்டிருந்தேன்ட்டு. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீக்ரெட் யாருமே சொல்ல மாட்டாங்க, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? எங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன். ஒன்று வந்து கஸ்டமர் நோ ரெஸ்பான்ஸ், இன்னொன்று வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ரீஷெட்யூல், இன்னொன்று வந்து ஆர்டர் ரிஜெக்டட் பை கஸ்டமர். இது 3 தான் ஆப்ஷன் கைஸ். மிச்சம் எது பண்ணாலுமே எங்களுக்கு அவ்வளோ ஆக்சஸ் கொடுக்கல. இது 3 தான் நாங்கள் பண்ணோம். அது உங்களுக்கு அங்கே காட்டுறேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு போக போகிறோன்னா சாந்தி லேஅவுட் எதுவுமே இல்லை கைஸ். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் தான் இருக்கும். மொத்தமே பேரலஸ் ரோட், மரிமான் வீதி, அதுக்கப்புறமா சோமையா ஸ்ட்ரீட், டிடிடி கல்யாண மண்டபம், எல்லாம் இந்த சர்க்கிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது முடிச்சுட்டு வந்துடலாம். நம்மளுடைய சோமையா ஸ்ட்ரீட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த லைன் கிளியர் பண்ணிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 30 போட்டு வந்துக்கிறேன்னா 15 ஷிப்மெண்ட் கூட ஜாஸ்தியாக நம்மளுக்கு டெலிவரி ஆகுது, பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 90 ஷிப்மெண்ட் போடுறப்பே கிட்டத்தட்ட 14 யூடி வச்சுருந்தோம். இன்றைக்கி 30 ஷிப்மெண்ட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 14 யூடினா 50% தான் கன்வர்ஷனா. இன்றைக்கி மாட்ட போகிறேன் நான், தெரிஞ்சு போச்சு கைஸ். 15 டேஸ் வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருப்பேன் 15 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டுன்ட்டு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய சேல்ரி எவ்வளோ வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கும் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது கைஸ். இருங்க கைஸ், எங்கள் ஆர்டர்ஸ் இருக்குது, டெலிவரி பண்ணிட்டு வரோம். மீரா அக்கா ஓடிபி செக் பண்ணுக்கா. 91 17 1763. ஓகேக்கா.
கைஸ் இந்த ஏரியாவில் முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவன் தான் கைஸ். எவன் பார்த்தாலும் ஏன்டா இந்த வேலைக்கு போனேன், ஏன்டா இந்த வேலைக்கு போனேன்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் பெருசாக நம்ம vlogல ஷேர் பண்ணுறதில்ல கைஸ். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இருங்க, எங்கள் கஸ்டமர் கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஹலோ கைஸ், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே கேன்சல் ஆனிச்சுன்னா நோ ரெஸ்பான்ஸ், இது ஆப்ஷன் எனேபிள் ஆகணும். அப்புறமா இங்கே ரிக்வெஸ்ட் ரீஷெட்யூல், ஆர்டர் ரிஜெக்டட் பை கஸ்டமர், இது 3 தான் இருக்குது கைஸ் நம்மளுக்கு ஆக்சஸ். இதுன்னா நோ ரெஸ்பான்ஸ்னால் கால் எடுக்கலைன்னா அது நோ ரெஸ்பான்ஸ். ரிக்வெஸ்ட் ரீஷெட்யூல்னால் கஸ்டமர் நாளைக்கு ரீஷெட்யூல் பண்ண சொல்லுவாங்க, அதை நம்ம ரீஷெட்யூல். ஆர்டர் ரிஜெக்டட் பை கஸ்டமர்னால் அவங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு 4 கோட் சொல்லுவாங்க, அதை போட்டு ரிஜெக்ட் பண்ண வேண்டியதான். அது வேணும், நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன், செப்பரேட்டாக ஒரு vlog கொடுக்குறேன், அது எப்படி நாங்கள் வாங்குறோங்கன்ட்டு. அது ட்ரிக்கு. எடுக்கல இவர். ஓ மை காட், 2 இப்போத்துக்கு நம்ம 2 டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ தான் நம்மளோட ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், நம்ம வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்ட்டு. இங்கே பாருங்கள், இருங்க நிழலுக்கு போயிடலாம். வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குது பாருங்க கைஸ். இதுலேருந்து ஏதோ சவுண்ட் வருது, தெரியுதா? நம்ம இந்த சவுண்டுன்னு நினச்சிப்போம், ஆனால் இந்த சவுண்டில் இதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது கைஸ். தெரியுதா? ஏதோ சவுண்டு வந்துட்டுருக்கு, அது என்ன சவுண்ட்? சே, புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை க்யூவில் காத்துட்ருக்குதுன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோ, எவ்வளோ வேணும்னா உனக்கு எடுத்துக்கோன்ட்டு. ஓஹோ ஹோ ஹோ, இங்கே ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது கைஸ், டெலிவரி பண்ணிட்டு வரணும். யாருமே ஃபோன் எடுக்கலையே, அதான் கடுப்பு. కోడ్ పంపించాను చూడన్నా, అది చెప్పన్నా. ఓటీపీ ఇటు పంపించాను చూడన్నా, 4 నంబర్లు పంపించాను, చెప్పన్నా. పంపించాను చూడన్నా, చెప్పన్నా. 5430 5230. ఓకేనా கைஸ். இந்த மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் சாமானியமாக கொடுக்க மாட்டாங்க கைஸ். எந்த கஸ்டமர்ஸுமே சத்தியமாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் நீங்களே ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க தம்பின்னு சொல்லுவாங்க. கோடு சொல்லுங்க, ஆனால் கோடு போட்டால் வேலை முடிச்சு. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நாங்கள் வற்புறுத்தி வாங்குவோம். எப்படின்னா அது ஒரு ட்ரிக்கு. அதனால தான் சத்தியமாக கைஸ், மார்னிங் டைமெல்லாம் பேரலஸ் ரோடு வந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸ் தான். இப்போ டைம் எவ்வளோன்னா 12:15, 8 டெலிவரி தான் பண்ணியிருக்கேன். இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரேக் டைம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சே, இதுவும் கதை முடிஞ்சிச்சு. இதுவும் நோ ரெஸ்பான்ஸ் போட்டாச்சு. இது 3 நாள்லேருந்து இந்த ஷிப்மெண்ட் எடுத்து சுற்றிட்டுருக்கேன். ஒரு டெலிவரி பர்சனுக்கு என்னென்ன பிரச்சனைனா, கஸ்டமரை பிடிக்கிறது தான் கைஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு கஸ்டமர்ஸ்லாம் அசால்ட்டாக அவங்களே ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் கொஞ்சத்தில். நெக்ஸ்ட் ஆர்டர் 22 இருக்குது, முடிச்சுட்டு போயிடணும். அதுதான் என்னோடய பிளான். పంపించాను చూడండిగా ఓటీపీ 4 నంబర్స్ వస్తుంది చూడండిగా. వచ్చిందా? వచ్చి 4 నంబర్ ఉంటుందా చెప్పండికా. 38 అది కాదు
కింద దానికి కింద ఉంటుంది చూడండికా 4 నంబర్స్ 835 ఓకేకా ఓకే கைஸ் இப்படி தான் பண்ணணுமே. நான் இது கஸ்டமராக கேன்சல் பண்ணுற கோடு, கஸ்டமர் கேன்சல் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? என்னடா எல்லாம் கேன்சல் பண்ணிகிட்ருக்கேனே நினைக்காதீங்க. கஸ்டமர் கேன்சல் பண்ண சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவங்களோட இஷ்டம். அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 9 ஆர்டருங்க தான் கைஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். கடுப்பில் உக்காந்துக்கிறேன் காலையிலேருந்து. கைஸ் ஃபைனலாக 80% ஆஃப் தி ஷிப்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். 80% ஆஃப் தி ஷிப்மெண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 4 அதுக்கப்புறமா தெரியல ஆப்பு வைக்கிறது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன், லாஸ்ட் லைட் ஆப் வச்சுட்டு போயிடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஆப் வச்சுட்டுக்கிறாங்க கைஸ். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 9 ஆர்டர் தான் நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரணும். ரொம்ப பசிக்குது. நம்ம ஏரியாண்டே ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ண கைது, அது சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஏரியாண்டே ஒரு ப்ராடக்ட்டு, நம்ம வீட்டாண்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. தெரியாதனமாக ரன் ஷீட் எனக்கு ஆட் பண்ணி விட்டாங்க. திரும்ப அங்கே போய் நான் டெலிவரி பண்ணணும் கைஸ். இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் கேன்சல் ஆகிருக்குன்னா உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டுறேன். அது எல்லாம் டிக்கியில் வச்சுருக்கேங்க. இங்கேயும் ஒரு 2-3 ப்ராடக்ட் கேன்சல் ஆகிருக்கு. அது ஆஸ் யூஷுவல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் எத்தனை நோ ரெஸ்பான்ஸ் போடுவேன்னா ஒரு 2-3 தான் மேக்ஸிமம். ஃபோன் எடுக்காத பட்சத்தில் ஒரு 2-3. அப்புறமா இன்னொன்று ரிக்வெஸ்ட், அவங்க சொன்னால் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறது மேக்ஸிமம். இல்லைனா ஒரு கச்சரா பார்ட்டிங் கொஞ்சம் வரும் அப்பப்போ, அவங்களுக்கும் சேர்த்து ரிக்வெஸ்ட் அடிச்சு விட்ருவோம் கைஸ். இன்னும் கோடு விஷயத்துக்கு வந்தால் கஸ்டமர் சொன்னால் கோட், இல்லை கஸ்டமர் நான் இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறேன் நாளான்னைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் என்னோடய மைண்ட் செட் தான். என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. என் மைண்ட் செட் அப்போது பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவேன், நல்லா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வாங்கி போட்டுருவோம் கைஸ். இருங்க, அது உங்களுக்கு நான் செப்ரேட்டாக அதுக்குன்ட்டு சொல்கிறேன் எப்படி போடுறதுன்ட்டு. அந்த கோடு எல்லாமே எங்களுக்கு இந்த 3 ஆக்சஸ் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த 3 ஆக்சஸ் தான் நாங்கள் பயன்படுத்தணும். வேறு எதனா ஆக்சஸ் பயன்படுத்தினா வச்சுக்கோங்களேன் நாங்கள் கேள்வி வாங்கணும். அந்த மாதிரி கேள்வி நானும் வாங்கியிருக்கேன் நிறைய டைம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி வாங்கியிருக்கேன். இன்கம்ப்ளீட் அட்ரஸ் வச்சு எடுத்துன்னு போய் கொடுத்துருவோம் கைஸ். இல்லைனா மிஞ்சி போனால் செக்யூரிட்டி வச்சு கொடுத்துடலாம். லாஸ்ட் மூமெண்ட் எல்லாம் முடியாத பட்சத்தில் செக்யூரிட்டின்னு வச்சு கொடுத்துடலாம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது மொத்தமே கஸ்டமர் ஃபெயில்டு ப்ராடக்ட்ஸ் தான். இது மொத்தமே கஸ்டமர் ஃபெயில்டு ப்ராடக்ட்ஸ். இருங்க போய் லஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆப்பு வச்சுக்கிற ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துன்னு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. பாய் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் இன்றைக்கி பண்ணியிருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல. எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம், அது யூடி வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 9 ஷிப்மெண்ட் யூடி கைஸ். 28 ஷிப்மெண்ட் நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 37 ஷிப்மெண்ட்டில். ஓகேங்களா கைஸ்? நம்மளுடைய சேல்ரி ஃபஸ்ட்டு இன்கம் வந்துடுச்சு. நான் அது எவ்வளோ வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, அது எப்படி போடுறாங்கன்ட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவாங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 15 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.